ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா +1 மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் இன்று மதியம் 2:15 மணி அளவில் 2 மணிக்கே மேக்ஸிமம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ 11th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பாங்கள்ல, அவங்களுடைய ரிசல்ட் அனாலிசிஸை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா டிஜியோட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரசு தேர்வுகள் துறை இயக்கம், சென்னை, மார்ச் 2025. மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடுதல். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ரிசல்ட் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி ரிசல்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா டிஜியோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளோட எண்ணிக்கை, மாணவ மாணவிகளோட எண்ணிக்கை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ சென்டம் மார்க் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 100% தேர்ச்சி எந்தெந்த பாடங்கள் கொடுத்துருக்காங்க. சென்டம் மார்க் பொறுத்த வரைக்கும் ஸோ அரசு பள்ளி மாணவர்கள் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற 5 மாவட்டங்கள்: அரியலூர், ஈரோடு, நாகப்பட்டினம், விருதுநகர், சிவகங்கை. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சென்டம் மார்க் எந்தெந்த சப்ஜெக்டில் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் பாருங்கள், முக்கிய பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம். தமிழில் பார்த்திங்கன்னா 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை 41 பேர் பார்த்திங்கன்னா தமிழில் சென்டம் மார்க் எடுத்திருக்காங்க. இங்கிலீஷில் 39 பேர் சென்டம், இயற்பியலில் 390 சென்டம் வந்திருக்கு. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 593 சென்டம் மார்க் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயாலஜியில் 91 சென்டம் வாங்கியிருக்காங்க. மேக்ஸில் 1338 சென்டம், தாவரவியல் பாட்னியில் 4 சென்டம், விலங்கியலில் 2 சென்டம், கணினி அறிவியலில் பார்த்திங்கன்னா 3535 பேர் சென்டம். ஹிஸ்ட்ரியில் 35 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. காமர்ஸில் பார்த்திங்கன்னா 806 பேர் சென்டம். அக்கௌண்ட்ஸில் சென்டம் வந்திருக்கு. அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 111, எக்கனாமிக்ஸில் 254, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 761, பிஸ்னஸ், மேக்ஸ் அண்ட் ஸ்டாட் இதில் பார்த்திங்கன்னா 582. இன்னும் சற்று நேரத்தில் தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. ஸோ தேர்வு முடிவுகள் வெளியாச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு லைவ் போடுவேன். அந்த லைவில் பாருங்கள் யார் யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. ஓவராலாக ரிசல்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ சென்டம் மார்க் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ 2 மணிக்கு ரிசல்ட் வந்துடும். ஷார்ப்பாக 2 மணிக்கு அப்படின்னா 2:15க்கு 11th ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக லைவ் அப்டேட் பண்ணுவேன். லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். லைவில் மறக்காத ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக நமக்கு சென்டம் மார்க் எடுத்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மெயினாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் அதிகமாக சென்டம் எடுத்திருக்காங்க. பிலோ பொறுத்த வரைக்கும் பாட்னியில் 4 சென்டம், ஜுவாலஜியில் பிலோ 2 சென்டம் தான் வந்திருக்கு. ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர்.